அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 11ல, ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல. குடும்ப வாழ்க்கை பிரிந்து இருப்பவர்கள், குடும்ப வாழ்க்கை இழந்தவர்கள், திருமணமாகி குடும்ப வாழ்க்கை இழந்தவர்கள், குடும்பம் பிரிஞ்சிருச்சு, எனக்கு அவங்களோட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு 2வது வாழ்க்கை துணையை அமைத்து தரும் மாதம் இது. இது யாருக்குன்னா குடும்ப வாழ்க்கை சர்ச்சைக்குரிய வாழ்க்கையா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கணவன் மனைவியரா சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க இந்த ஒரு மாசத்துக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரியும், இல்ல அவங்களுக்கு 2வது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி உள்ள செகண்ட் சான்ஸ், லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியக்கூடிய காலகட்டம். இதுவும் குறிப்பா சுக்கிரன் ராசியில வரும்போதுல எப்ப ஆணி 20க்கு அப்புறம் இது சிறப்பாவே இயங்கும். தொழில் வேலை பார்க்கும் இடத்தில் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணையோ, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணையோ உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது வாய்ப்பை உருவாக்கி தரும் காலகட்டம். இத 12ல இருக்கிற உச்ச குரு அவர் தான் நிறைவேற்றி வைக்கிறார். ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து போனதுனால, ஒரு விஷயத்தை கடந்து போனதுனால இந்த ஒரு நல்ல விஷயத்த கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். உச்ச குரு தான் இது எல்லாமே பண்ணி தருவார். உங்களோட தியாக மனப்பான்மை இந்த நேரத்துல வெளிப்படும். இவர் தியாகி, இவர் எல்லாத்தையும் இழந்தவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பேர் வரும். ஏன்னா உச்ச குருவோட 12ல இருக்கிறது, அதாவது உங்க ராசிக்கு 12ல உச்ச குரு இருக்கிறது. அந்த உச்ச குரு 30 டிகிரியில கனெக்ட் பண்ணோம்னா கேது கூட இணைஞ்சிடறாரு. தியாக மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட இது வெளியில வரும். எவ்வளவு தூரம் அவன் இழந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இது எந்த அளவுக்கு உண்மையோ, குழந்தை சுமப்பவர்கள், அதாவது பெண்கள் கருவுற்று இருப்பவர்கள் இந்த நேரத்துல டெலிவரி இருக்கும் பட்சத்தில் 98% ஆப்ரேஷனா தான் இருக்கும். ஏன்னா உச்ச குருங்கிறது குழந்தை, கேது ராசியில. அப்ப ஆப்ரேஷன் மூலியமா தான் குழந்தை அப்படிங்கிறத ஏற்படுத்தி தரும். சுயப்பிரசவம். இப்ப டாக்டர்ஸாவே நீங்க இருந்தீங்களாவே, இப்ப நீங்க அட்டன் பண்ற கேஸ்லாம் மேக்சிமம் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுப்பீங்க. ஏன்னா கேது ராசியில இருக்கனால ஒண்ணு அது உங்களுக்கு நடக்கணும், இல்ல உங்க மூலமா பிறருக்கு நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு.
ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். தொழிலால் உங்கள் பெயர் வெளியில வரும். உடன் பிறந்த சகோதரர்களால் உங்கள் பெயர் வெளியில வரும். ஏன்னா 3 10 ராசிக்கு வரனால ஆணி இருப்பதுக்கு அப்புறம் இவங்களால உங்க நேம் பரவலா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 2/11ஆம் அதிபதி வக்ரம் திருவனால். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். அது டெம்பரவரி. அதையும் கடைசி வரையும் பிடிச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் சனி 8ல இருக்கிறது, வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஒருத்தரோட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பா அதுதான் கொடுக்குது. இதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. உங்களோட வீர தீர செயல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியில வரும். நீங்க எவ்வளவு பெரிய வீரர், சூரர், பராக்கிரம கொண்டவர் அப்படிங்கிற பேரெல்லாம் வெளியில வரும். பாரெங்கும் புகழ் பரவும் வீர தீரத்தால். 10ல செவ்வாய் வர்றது அவங்களோட வீரம், அதாவது விவேகம் வராது, வீரம். அதாவது எவ்வளவு சப்போர்ட்டிவ் பர்சன், எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன், காவக்காரன் அப்படிங்கிற மாதிரி உள்ள பேர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. 10ல செவ்வாய் வரதுனால கன்ஃபார்ம் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பலாம், பயப்படவே வேண்டாம். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு வலுவான அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதாயம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்த்துட்டாரு, 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் தான். நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் என்பது உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கிரன் உள்ள வர்றது அவங்களுக்கு பிடிக்காது. மகம்னாவே பற்றற்ற, இன்பத்தை துறந்த, நான் ஜாலியாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்க. இப்போ உங்களுக்குள்ள சுக்கிரன் வராரு, ஜாலியா இருக்கணும், நடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஊர் உங்களை போற்றும் அளவுக்கு நீங்க நடிப்பீங்க. ஹாப்பினஸ் இருக்காது, ஆனா அந்த மாதிரி ஒரு பாவனையை காமிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சிரிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் சுக்கிரன் உள்ள வரதுனால. கேது ராசியிலே இருந்து குறிப்பா சொந்த நட்சத்திரத்திலே போகும்போதுல எல்லாத்தையும் துறக்கணும். ஆணாக இருந்தால் இந்த இப்போ இது யாருக்கு சூப்பரா இருக்குன்னா 60 வயசுக்கு மேல அந்த திருமணமாகி கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி பார்த்தவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. எதுவுமே வேண்டாம், போங்க நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து குழந்தைகளே ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. அவங்களோட குழந்தைகளே அப்பா நம்மள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதும், அம்மா நம்மள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதும், அவங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பற்றற்ற மாதிரி மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். 25 வயசுல வருவது, 40 வயசுல வருவது ரொம்ப தப்பு. வெறுத்துருவீங்க எல்லாத்தையும். ஸோ அந்த வெறுத்து போகாம உங்களை நீங்க பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு தெரியுங்க. ஏன்னா குரு உச்ச குருவோட தொடர்பு வரனால முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு தேர்றது நல்லது. உங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. காதல் தோல்வியையும் அதிகமா ஏற்படுத்தும், அதனாலே புரியாத தன்மை ஏற்படும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு சிக்கலான வேலைகளை பார்த்துறாதீங்க. சரிங்களா? எதுவா இருந்தாலும் நமக்கு லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. குரு ராசிக்குள்ள வரும்போது நம்ம பெரிய ஆள் ஆயிடுறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு வர்றது சூப்பர். ஆனா கேதுவோட சேர்றாரு. இது எப்படின்னா இருக்கிற மாதிரியே பாவனையை பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பீங்க, இல்ல நீங்க ஏமாந்து போவீங்க. இருக்கிற மாதிரி பாவனையை வச்சு ஒன்னும் ஊரை ஏமாத்துவீங்க, இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்குவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் கேது சேரும் போதிலே சிலருக்கு வந்து அதாவது ஹாலசினேஷன் ஏற்படும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சிம்பிளா சொல்லணும்னா அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்குவாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் இவங்கதான். ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால சந்தோஷம்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் கிடைக்கும். அந்த மாதிரி உணர்வு கிடைக்கும் உங்களுக்கு, சந்தோஷமா இருக்கிற மாதிரி, ஜாலியா இருக்கிற மாதிரி, தன்னை மறந்து வாழ்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மற்றபடி எதுவும் பெருசா நல்லா இருக்குமான்னு கேட்டா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல லாபம் உண்டு. அதே மாதிரி நண்பர்களால் அதிகப்படியான உதவி உண்டு. அதாவது ஹாப்பினஸ் உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேலை பார்க்காம பிறரை வேலை வாங்கி உங்களோட காரியத்தை சாதிச்சுக்க தன்மை இந்த நேரத்துல உண்டு. நீங்க ஏதாவது வேலை பார்ப்பீங்களான்னு கேட்டா ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நேரத்துல. திருமண அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
அதே மாதிரி தேவையில்லாம கணவன் மனைவி வாய் வார்த்தைகள் விட்டுக்க வேண்டாம். விட்டா சண்டை பெருசாகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா படிக்கங்க. மனைவிக்கு இல்ல கணவனுக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை வரும். முழங்கால் கீழே அடிபட்டு கொஞ்ச நாள் ஹெல்ப், அதாவது நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரிலாம் காமிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல கொஞ்சம் பலமா வராரு இந்த நேரத்துல. உங்க நட்சத்திரத்துக்கு 8ல வராரு. உங்க நட்சத்திராதிபதி சுக்கிரன் கேதுவோட இணையறார். அவருக்கு 8ல சனி வராரு. அப்ப அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. சரியா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11க்கு போயிட்டார். எது உண்டோ இல்லையோ லாபம் உண்டு. எந்த தொழிலை தொட்டாலும் லாபம் உண்டு. எதுல இறங்கினாலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி நீங்க சூரியன் எதை செஞ்சாலும் ஊருக்கே தெரிகிற மாதிரி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. திருமண அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீங்களா வாலண்டியரா மூவ் பண்றது. அப்பா அம்மாக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கு மூவ் பண்ணிக்குவீங்க. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொல்ல போனா அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா அம்மாவை வச்சு மூவ் பண்ணாம நீங்களே டைரக்டா உங்க அப்பா அம்மாட்ட பேசிடுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற அமைப்பை நீங்க நினைச்சுக்குவீங்க. நீங்க தான் ஃபுல் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. ஸோ அதை மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நடக்கும் போதிலே உங்களுக்கே தெரியும். 12ல இருக்கிற குரு திருமண அமைப்பை பரிபூர்ணமா ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி 8ல இருக்கிற சனி மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்காது. அவருக்கு மட்டும் சனிக்கிழமை விரதம் இருங்க. ஐ மீன் அசைவத்தை தொடாம விரதம் இருந்தீங்கன்னாலே எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தா இந்த காலகட்டத்துல கணக்குத்துறை, பதிவு பண்ணக்கூடிய துறை, பதிவாளர் துறை, இல்லாட்டி டேட்டா என்ட்ரி, பெட்ரோல் பேங்க்ல கணக்கு எழுதுறது பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பேங்க்ல கணக்கு எழுதுறது. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்காருங்கிறதுனால அவங்க மூலியமா ஒரு ஆதாயம். இல்ல டாஸ்மார்க்ல இந்த மாதிரி ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடத்துல உங்களுக்கு கணக்கு பதிவு பண்ணும் துறை கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சிறப்பான அமைப்புல இருக்கு சிம்மராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.